சாராசங்கிறது வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து அந்த ரெண்டு காயினை டாஸ் பண்ணா லைக் அந்த எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் அட்மோஸ்ட் ஒன் ஹெட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் சார். சரி கண்ணு. அப்போ 2 காயின் டாஸ் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் எத்தனா 2 2 பவர் எத்தனை காயினோ அதை போடணும். எத்தனை காயின் இருக்குன்னா 2 காயின். அப்போ 2 ஈக்குவல் டு 4 பாசிபிள் இருக்கும். கண்டிப்பாக 4 பாசிபிள் இருக்கும். சரிங்களா? அந்த 4 பாசிபிள் வந்து நம்ம இங்கே எழுதணும். எப்படி எழுத போறீங்க? ஆல்ரெடி எழுதி கற்றுக் கொடுக்குறேன். ஹச் 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 டி டி ஹச் டி டி கரெக்டாமா? சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பண்ணலாமா? ஓகே சார். இது எப்படி எடுக்கணும்னு எழுதிக்கீங்க. லெட் E1 எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட். என்னடா கண்ணு? எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட். எக்ஸாக்ட்லி அதான் ஈவெண்ட் எழுதிக்கணும். லெட் E1 be the exactly one event. Exactly one event. One get one get. ஓகே. அப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் E1 ஓட வேல்யூ எழுதணும். E1 வந்து எக்ஸாக்ட்லி ஒன் கெட்டுன்னு இருக்கு. எக்ஸாக்ட்லி ஒன் கெட்டுன்னு எத்தனை இருக்கும்? இவனு மட்டும் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அவங்க ரெண்டு பேர்த்து எழுதிக்கிங்க. ஹச் டி கமா டி ஹெச். சரியாமா? அப்போ n ஆஃப் E1 இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் எழுதணும். டைரக்டா ஆன்சர் எழுதுறீங்க. n ஆஃப் E1 எவ்வளவு? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 அதனால 2 எலிமெண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் 2/4 ன்னு எழுதணும்ல சார்? ஆமாடா. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஈக்குவல் டு என்ன எழுதணும்? ஃபார்முலா அப்படி தான் எழுதணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா போடணும். ஏன்னா 5 மார்க்ஸ் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பை எழுதி தான் காட்டணும். டைரக்டா ஆன்சர் எழுதாது. அப்போ 2/4 2/4 எவ்வளவு? 1/2. கரெக்டாமா? ஓகே சார். சரி, செகண்ட் ஒனுக்கு நீ ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் ஒன் என்ன இருப்பீங்க? இதே மாதிரி ஸ்டெப் வைஸ் E2 be the event of at most சொல்லிக்கிறோம். at most one gate. கரெக்டாமா? at most one gate. at most one gate மீனிங் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றேன்? highest வந்து lowest. அப்ப இதான் 1 1ல இருந்து lowest ஆனது 0. அப்போ ஒரு கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா 0 கெட்டா இருக்கலாம். கரெக்டாமா? இதுதான் பாசிபிள். அட்மோஸ்டோட கேஸ் என்ன? 1 கெட்டா இருக்கலாம், இல்லைன்னா 0 கெட்டா இருக்கலாம். சரியாமா? இதுதான் அட்மோஸ்டோட மீனிங். சரியாமா? 3/4. அவசரப்படாத, வேல்யூஸ் எழுது. ஒவ்வொன்றா ஸ்டெப் வைஸ் போடணும். அப்போ என்னது? 1 கெட்டுன்னு என்னது? ஹெச்டி. 3 கெட்ஸு 0 கெட்டுன்னு என்னது? டிடி. சரியாமா? அப்போ என்னாச்சு? n ஆஃப் E2 எழுதணும். n ஆஃப் E2 ஈக்குவல் டு 3. அப்போ நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் E2? ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஈக்குவல் டு n ஆஃப் E2 டிவைடட் பை n ஆஃப் S. தட் இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ லாஸ்ட் ஈவெண்ட் எடுத்துக்கலாமா? லாஸ்ட் ஈவெண்ட் என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட்மாங்க, அது மேக்ஸிமம் வரைக்கும் போகும். கரெக்டுங்களா? அப்போ E3 be the event of at least one gate. at least one gate. சொல்றாங்க. அப்போ E3 இது. அப்போ E3 என்னென்ன வரும்? அட்லீஸ்ட் என்ன சொன்னா மேக்ஸிமம். அப்போ 1 கெட்டா இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை கெட் இருக்குது? நம்ம எக்ஸாம்பிள் ஸ்பெஷலாக 2 கெட் இருக்குது. அப்போ 2 கெட்ஸ் இருக்கும். சரிங்களா? 1 கெட்டா இருக்கு, இல்லைன்னா 2 கெட்டா இருக்கும். இதுதான் வந்து அட்லீஸ்டோட கேஸோட பாசிபிள். அப்போ என்னாச்சு? என்னோட வேல்யூ HH. ஓகே ஓகே, நீ சொன்னது கரெக்டா? HH. சரியாம்மா? HH TH HT. கரெக்ட். அப்போ என்ன E3 என்ன வரும்? இது 3யா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E3. ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 என்ன எழுதலாம்? n ஆஃப் E3 டிவைடட் பை n ஆஃப் S தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. இதான் நம்மளுடைய ஆன்சர் 2 கெட்ஸோட ப்ராபபிலிட்டி. சரியாம்மா? ஓகே. டவுட் இருக்குதா? நோ சார். ஐடியா புரியுதுல்ல? இதே தான் 3 கெட்ஸ். 3 கெட்ஸ் இன்னும் நிறைய கேசஸ்